லாஸ்ட் டைம் மினி விலாக்ல ஹஸ்பண்ட் செஞ்ச கோவக்காய் கிரேவி பற்றி ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. செஞ்சு பார்த்துடலாமா? ஸோ கோவக்காவை இந்த மாதிரி தின் ஸ்லைசஸை கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பழுத்திருந்தாலுமே இந்த கிரேவிக்கு சூப்பராக இருக்கும். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். தேவையான அளவு ஆயில், சோம்பு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வேக விட்டு எடுத்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, காஷ்மீர் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 10-12 முந்திரி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அதையும் நல்லா அரைச்சி இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா ஆயில் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் கடைசியாக கொத்தமல்லி தலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நான் இன்றைக்கி தோசையோடு வச்சுக்கிட்டேன். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.